ஒரு நோட்ல அவங்களோட பர்த்டேவை குறிச்சு வச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு அடுத்த நாள் பர்த்டேவா இருக்கும். இந்த வருஷம் நம்ம பர்த்டேவை இவங்க ஞாபகம் வச்சிருப்பாங்களா இல்ல மறந்துருப்பாங்களான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. கண்டிப்பா ஞாபகம் வச்சிருப்பாங்கன்னு யோசிச்சுட்டா அடுத்த நாள் அவங்களோட பொண்ணு ஹஸ்பண்டும் டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவங்க பொண்ணு கிட்ட இன்னைக்கு ஈவினிங் சீக்கிரம் வந்து நம்ம மூவிக்கு போறோம்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பொண்ணு எனக்கு ஈவினிங் பிளான் இருக்குமா என்னால வர முடியாதுன்னு சொல்லிடுவா. உடனே உங்க ஹஸ்பண்ட் கிட்ட நீங்க சீக்கிரம் வந்துருங்க நம்ம மூவிக்கு போலான்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவரு உன மாதிரி நான் வீட்லயே இருக்கேன் பாக்குறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி அந்த பொண்ணை கூட்டிட்டு போறாரு. இவங்க ரெண்டு பேரும் வேணும்னே தான் நம்ம பர்த்டே ஞாபகம் வச்சுட்டு மறந்த மாதிரி நடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அவங்களே நினைச்சுக்கிறாங்க. இப்ப ஈவினிங் என்ன ட்ரெஸ் போலான்னு செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப உங்க பொண்ணுக்கு கால் பண்ணி நீ சீக்கிரம் வந்துருவலன்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு நான் தான் சொன்னேன்மா எனக்கு ஈவினிங் பிளான் இருக்குன்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் கால் பண்ணி எனக்கு இன்னைக்கு ஈவினிங் பாஸ் கூட கொஞ்சம் வெளியே போறது இருக்கு அதனால வர முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஈவினிங் மூவி போகணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவரு அதெல்லாம் இன்னொரு நாள் போய்க்கலாம்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுவாரு. அப்ப அவங்களோட ஃப்ரெண்ட் அவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்ப ஃப்ரெண்டு கிட்ட நீ மட்டும் எப்படி எப்பவுமே சந்தோஷமா இருப்பேன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க நான் எப்பவுமே என் புருஷனுக்கு பொண்டாட்டியாவும் என் பிள்ளைக்கு அம்மாவும் இருக்க மாட்டேன். சில சமயம் நான் எனக்கு பிடிச்சதை நான் செய்வேன்னு சொல்லுவாங்க. இப்ப ஈவினிங் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்துட்டு அவங்க வைஃப் கூப்பிட்டு பாக்குறாங்க. அங்க இருக்க மாட்டாங்க. உடனே பொண்ணு ரூம்ல போய் செக் பண்ணலான்னு பாப்பாங்க. பொண்ணு கிட்ட கேட்டா அவளுக்கு எங்கன்னே தெரியாது. அதுக்கப்புறம் அவங்க வீடு ஃபுல்லா தேடி பாக்குறாங்க. அப்ப ரூம்ல ஒரு லெட்டர் இருக்கு. அதுல நைட்டு சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன் டைனிங் டேபிள்ல. உங்களுக்கு டீ மெடிசன் தான் வேணா வெளில போயிட்டு வாங்கிக்கோங்க. இன்னைக்கு எனக்கான நாள் நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன்னு எழுதிருப்பாங்க. அது கீழே ஹாப்பி பர்த்டே டு மீன் போட்டிருப்பாங்க. அப்பதான் அவங்க ஞாபகம் வரும் இன்னைக்கு அந்த அம்மாவுக்கு பர்த்டேன்னு. அதே நேரத்துல அந்த அம்மா ஜாலியா வெளியே போயிட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஷாருக்கான் படத்தை பாத்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துக்கு அவங்க பொண்ணு அவங்க ஹஸ்பண்ட் வந்துறாங்க. அவங்க கிட்ட சாரி கேட்டுறாங்க. வீட்டுல இருக்க பெண்களுக்கு அவங்க சுத்தி உள்ள ஹஸ்பண்டும் குழந்தைங்க மட்டும் தான் உலகம். அட்லீஸ்ட் அவங்களோட பர்த்டேக்காச்சும் அவங்கள மறக்காம விஷ் பண்ணுங்க, அவங்கள கொண்டாடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.